ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆதாரம் இதெல்லாம் வெளிவருது இல்லையா? இதை பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஏன் கட்டப்பையோட ஆதாரம் எதுவும் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில காமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இவங்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் ஒன்று தான். கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? நம்ம கையில் ஒரு புண்ணு இருக்குன்னா அதை நம்ம கண்ணாலே பார்த்துடலாம். இதை லென்ஸ் வச்சு பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த புரோக்கரும் கட்டப்பையும் உலகமகா ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சதுனால தானே நீங்களே கோபப்பட்டு கேட்குறீங்க. ஸோ தெரிஞ்சதை பற்றி பேசணுமா, தெரியாததை பற்றி சொல்லணுமா? சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த முகம் வேறு, ஆனால் ஒரிஜினல் ஃபேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க. இது பழி வாங்கிறதுக்கான விஷயம் கிடையாது, பப்ளிக் அவேர்னஸ் தான். இதை ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நானுமே கூட வீடியோஸ் எதுக்கு போடுறேன்? எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, என் பார்வைக்கு தப்புன்னு தெரிகிற சில விஷயங்களை ஒரு சிலருக்காவது புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இதுவும் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த புரோக்கர் ஃபேமிலிக்கு பணம் போடுறவங்கள 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு வெறுப்பேற்றுறதுக்காக. யாரை வெறுப்பேற்றணும் அப்படின்னா, இந்த ஆப்போசிட் குரூப் இருக்குது இல்லையா, அதாவது புரோக்கர் ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற குரூப்பை வெறுப்பேற்றணும். அவங்களுக்கு காரணமே வேண்டாம். குடும்பம் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் காசு போடுவாங்க, பிரிஞ்சிச்சு சொன்னாலும் காசு போடுவாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா லூசர் அவங்க தான். அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். 2வது கேட்டகரி பார்த்திங்கன்னா, பப்ளிசிட்டிக்காக போடுறவங்க. இந்த புரோக்கர் ஃபேமிலி அவங்களே செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா எதை வச்சுன்னா, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வச்சு தான். ஸோ அதே பப்ளிசிட்டி நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் பணமாகவும் பொருளாகவும் அவங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கட்டில், மெத்தை, ஏசி, மிக்சி, கிரைண்டர், குக்கர், அவங்களோட ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அந்த குரூப் தான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ ரீசெண்டாக நம்ம கட்டப்பைய கூட சொல்லியிருப்பா, எனக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது, ஸோ யாரெல்லாம் அக்காவுக்கு கேக் வாங்கி அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லி லைவில் கேட்பா. இவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வியூஸ் கொடுத்து இவங்க வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டு, அந்த வருமானத்தை வழி பண்ணி கொடுத்தவங்களே இவங்களுக்கு செலிப்ரேஷனுக்கு கேக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வாய் கூசாமல் கேட்கும். ஆனால் இதையும் சிலர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட பேர் தெரியும். என் தங்கச்சி இதை வாங்கி கொடுத்தா, என் தம்பி இதை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க இல்லையா, அவங்க பேரும் வெளியே தெரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காகவும் சிலர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, டெய்லி 6 மணி லைவில், நம்ம புரோக்கரோட 6 மணி லைவில் ஒருத்தர் 100 ரூபா போட்டு கேள்வி கேட்பார். அவரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டில் அடித்த மாதிரி இருக்கும். நான் கூட நினைப்பேன், நம்ம என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அந்த சகோதரன் கரெக்டாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனால் இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்குறாரு, காசு போட்டு கேட்குறாரு. எதுக்கு கேட்குறாரு? இதெல்லாம் கேட்டு புரோக்கர் திருந்திடுவான் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவருக்கே தெரியும், என்ன தான் கேள்வி கேட்டாலும் அவன் திறந்து போகிறதில்ல அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். இருந்தாலும் அவர் காசு போடுறாருன்னா அவரோட பேர் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா. இப்போ மீடியா கேம்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு பப்ளிசிட்டிக்காகவும், அந்த லைக்ஸ்லாம் கீழே வருது இல்லையா அந்த காமெண்ட்ஸ்க்கு, இதுக்காக ஒரு ஃபன் மாதிரி எடுத்துக்கிட்டு காசு போடுறாங்க. ஸோ இது செகண்ட் கேட்டகரி. இவங்களையுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபன்னு, அவ்வளோதான். ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3rd கேட்டகரி தான். இவங்க எதுக்கு காசு போடுறாங்கன்னா, பரிதாபப்பட்டு இவங்களோட ஃபேமிலி ட்ராமா, இந்த ஃபேமிலி கண்டென்ட் இதை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு காசு போடுறவங்க. இதிலே அவங்க ட்ராப்பில் மாட்டினவங்களும் இருக்காங்க. இந்த கதையை கேட்டு ட்ராப்பில் மாட்டினவங்களும் இருக்காங்க. தெரியாமல் மாட்டினாங்க. சிலர் இந்த கதை தெரிஞ்சு இவங்க கஷ்டப்படுறாங்க உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்று தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பரிதாபப்படுற அளவுக்கு அவங்க ஏழ்மையானவங்களோ, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களாவோ, இல்லை ரொம்ப வாழ வழி இல்லாத ஒரு பரிதாபப்பட்ட ஜீவன்களோ கிடையாது.
அவங்களோட லைஃப் ஸ்டைல் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அதாவது காசு போடுறவங்க கூட அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. டெய்லி மட்டன், சிக்கன், சரக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் இன்னுமே அவனுக்கு பரிதாபப்பட்டு காசு போடுறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம செய்கிற ஒரு தானம் நம்ம தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் செய்கிற தானம் புண்ணியம் தானா? யோசிச்சு பாருங்கள். காசு போடாதீங்கன்னு சொல்லலை, செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது. டெய்லி யாராவது ஒருத்தருக்கு சாப்பிட வழி இல்லாத ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். படிப்புக்கு ஏதாவது ஒரு பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஒரு குழந்தையோட மருத்துவ செலவுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நம்ம சொல்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு சிலராவது புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா ஓகே, நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த ட்ராப்பில் மாட்டிட்டு வெளியே வர முடியாதவங்களுக்கு இப்போ வர்ற ஆதாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சில விஷயங்கள் புரிய வரும். இப்போ நான் சொன்னதெல்லாம் என் கண்ணுக்கு என் பார்வையில் தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். இதை தாண்டி உங்களோட நெட்வொர்க் எவ்வளோ பெருசு, வேறு என்னென்னங்கிறது தான் எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி நானும் அந்த ஆதாரங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்.